லிவர் கேன்சர் அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறேன். நான் நிறைய பேர் இதை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் கேன்சர் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சார் லிவர் கேன்சர் பற்றி சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்காருக்கு லிவர் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸு. ஸோ இந்த வீடியோவில் லிவர் கேன்சர்னா என்ன, என்னென்ன அறிகுறிகள், என்னென்ன காரணங்கள், என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது இருக்குது, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விலாவாரியாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் செல்லலாம். இப்போ லிவர் கேன்சர், ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேன்சர்னா என்னென்ன நேரத்துக்கு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம டீச்சிங் பண்ணுறதுனால கேன்சர்ன்றது என்னது, அப்நார்மல் செல்ஸ், அதாவது ரொட்டீனாக இருக்கக்கூடிய அணுக்களாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான அணுக்களாக மாறுது. அந்த அணுக்கள் தான் கேன்சர் அணுக்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த அணுக்கள் இப்போ எங்கே நடக்குது, ஈரலில் நடந்தால் அது பேர் தான் லிவர் கேன்சர். அப்போ இந்த லிவர் கேன்சர் வந்து மெடிக்கலாக நம்ம எப்படி சொல்கிறோம்னா அது பேர் தான் HCC. என்னது HCC அப்படின்னா என்னதுன்னா ஹெப்படோ செல்லுலார் கார்சினோமா. ஹெப்படோனா லிவர், செல்லுலார்னா அணு, கார்சினோமானா கேன்சர். அப்போ லிவரில் இருக்கிற அணுக்கள் கேன்சராக மாறுது, அதுதான் ஹெப்படோ செல்லுலார் கார்சினோமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், இந்த லிவர் ஆரிஜினேட் ஆக இந்த ஹெப்படோ செல்லுலார் கார்சினோமாவுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன, யாருக்கு வருது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான காரணம் என்னென்னா ஆல்ரெடி டேமேஜ் ஆன லிவர் தான் முக்கியமான காரணம், திடீர்னு வராது. அப்போ லிவர் ஆல்ரெடி டேமேஜ் ஆகுதுன்னா என்ன சார் முக்கியமான காரணம் லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கு? நம்மளோட மது பிரியர்கள் தான். ஓகேங்களா, ஏன்னா குடிமகள்கள்னு சொல்லக்கூடாதுன்றாங்களே. ஸோ மது பிரியர்கள், ஸோ மது பிரியர்கள் தான் வந்து முக்கியமான காரணங்கள். அப்படின்னா என்ன, ஆல்கஹால் சரக்கு உள்ளே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறது. அப்படின்னா என்ன ஆகுது, நம்மளுக்கு ஆல்கஹால் சரக்கு உள்ளே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும் போது லிவரில் தானே போய் இது கொஞ்சம் செரிக்குது, லிவர் தானே வந்து மெட்டபலைஸ் பண்ணுது. அப்படி மெட்டபலைஸ் பண்ணும் போது லிவர் அந்த ஆல்கஹாலில் பட்டு 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 பட்டுன்னு சொல்லினே இருக்கலாம், ஒரு 1000 பட்டு சொல்லலாம். பட்டு பட்டு என்ன ஆகுதுன்னா அந்த லிவர் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் அடைஞ்சு அதோட சைஸு சுருங்க ஆரம்பிக்குது. அப்போ லிவர் வந்து எப்படி நல்லா ஃப்ளஷ்ஷாக கலகலகலகன்னு இருக்க வேண்டியது அப்படியே ஹார்டாக நுரைச்சி போய் இப்படி சுருங்க ஆரம்பிக்குது. இந்த கண்டிஷன் பேர் தான் என்னதுன்னா லிவர் சிரோசிஸ். சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படின்னா என்னன்னா ஈரல் சுருக்கத்தன்மை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த லிவர் சிரோசிஸாக இருந்ததுன்னா அது திடீர்னு கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ முக்கியமான காரணம் வந்து இந்த லிவர் கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன, லிவர் சிரோசிஸ். லிவர் சிரோசிஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன, சரக்கு, ஆல்கஹால் அப்படின்றது முதல் இம்பார்ட்டன்ட் காரணமாக வைக்கிறேன். ரெண்டாவது வந்து கிருமி தாக்குதல். அது எஸ்பெஷலி எந்த கிருமினா, லிவர் பேர்லேயே ஒரு கிருமி இருக்குது, ஒரு வைரஸ் இருக்குது. அந்த வைரஸ் நீங்கள் எல்லாரும் தடுப்பூசி கூட போட்டிருப்பீங்க, அது பேர் என்னது, ஹெப்படைட்டிஸ் பி. ஸோ ஹெப்படைட்டிஸ், ஹெப்பட்டானா நான் சொன்னேன் லிவர், ஹெப்படைட்டிஸ்னா என்ன, லிவர் வீக்கம் அடையிறது. ஓகே, ஸோ ஹெப்படைட்டிஸ் பின்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸ் வந்து லிவரை தாக்கி லிவரில் கேன்சரை உண்டாக்குறதுக்கு, லிவரை ஃபெயிலியர் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லிவரில் கேன்சர் வரதுக்கு முக்கியமான ஒன் ஆஃப் த வைரஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். ஸோ அதனால் முக்கியமாக இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வரக்கூடாதுன்றதுக்கு தான் குழந்தை பிறந்த உடனே தடுப்பூசியை போடுறோம். அதனால ஏன்னா நாங்களும் டாக்டர்ஸ் எல்லாருமே ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி போடுவோம், ஏன்னா நாங்கள் பேஷண்ட்லாம் பார்க்குறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி ஒரு ரெண்டாவது முக்கியமான காரணமாக வந்துட்டு அமையுது. நெக்ஸ்ட் மூணாவது காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். சார் நான் வந்து கெட்ட பழக்கமே இல்லை சார், நான் வந்து ஆல்கஹாலே குடிக்க மாட்டேன், எனக்கு எந்த விதமான ஹெப்படைட்டிஸ் பால்வினை நோய்கள் எதுவுமே கிடையாது, என்ன சார் எனக்கு போய் வந்துருச்சுன்றீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர்னா ஆள் குண்டா இருக்கிறது இல்லை, லிவரை சுற்றி ஃபேட் அதிகமாக இருக்கிறது. அப்போ லிவரை சுற்றி ஃபேட் ஜென்ரலாக யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய இந்த ஜங்க் ஃபுட்ஸ் ஓவராக எடுத்துக்கிறாங்க, ஆயிலி ஃபுட்ஸ் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறாங்க, கார்போஹைட்ரேட்ஸ் எக்கச்சக்கமாக எடுத்துக்கிறாங்க, இந்த டெசர்ட்னு உள்ளே அனுப்புகிறாங்க. இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ லிவரை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் அப்படின்ற மாதிரி ஆகுது. இந்த ஃபேட்டி லிவர் லேட்டராக வந்துட்டு கேன்சராக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது, மறந்துடாதீங்க. ஸோ ஹெப்படோ செல்லுலார் கார்சினோமாவுக்கு ஒரு 3 முக்கியமான காரணங்கள் மக்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, குடிப்பழக்கத்தினால வர லிவர் சிரோசிஸ் கேன்சராக மாறுது, ஹெப்படைட்டிஸ் பி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட ஃபேட்டி லிவர்ஸ். ஸோ இதுதான் முக்கியமான காரணமாக வந்து அமையுது. ரைட், என்னென்ன அறிகுறி சார் எனக்கு இருக்கும் இந்த லிவர் கேன்சர் வந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா
ஈரல் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெரிய உறுப்பு. ஈரல் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட 2 ஈரல் இருக்குது. 2 ஈரல்னால் வந்துட்டு அப்போ லெஃப்ட்டில் ஒரு ஈரல் இருக்கான்னு கேட்காதீங்க. ஒரே ஈரல் 2 டிஃப்ரெண்ட் போர்ஷனாக இருக்குது. அதுதான் ரைட் லோப் ஆஃப் லிவர், லெஃப்ட் லோப் ஆஃப் லிவர்னு சொல்கிறோம். லிவரோட லெஃப்ட் சைடு, லிவரோட ரைட் சைடு. இப்போ எக்ஸாம்பிள் நுரையீரல் பாருங்கள், 2 நுரையீரல் இருக்குது. ஆனால் 2 அப்படி ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அப்பயே 2 இருக்குது, ஆனால் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வந்துட்டு லிவர் வந்து ஒரே உறுப்பு தான், 2 டிஃப்ரெண்ட் பாகமாக வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு லிவரில் கேன்சர் நம்மளுக்கு சின்னதாக ஆரம்பிக்கும் போது அறிகுறிகள் தெரியறதில்ல. அப்படி தெரிஞ்சாலும் நிறைய பேர் அதை கண்டுக்காம விட்டுடுறாங்க. சரி, அப்போ என்னென்ன அறிகுறிகள் இந்த லிவர் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்துட்டு இந்த செரிமான பிரச்சனைங்க. நம்மளுக்கு சரியா செரிக்க மாட்டேங்குது. திடீர்னு கண்ணு பார்த்தா மஞ்சளாயிடுது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன திடீர்னு ஜாண்டிஸ் வந்துருச்சு, கண்ணில் மஞ்சளா இருக்கு அப்படின்றது முக்கியமான அறிகுறியா இருக்கு. யூரின்லாம் ரொம்ப ஹை கலர், ஹை எல்லோ கலர்ல வந்து போகுது. எதுவுமே செரிக்க மாட்டேங்குது. கேஸ் பிரச்சனை அதிகமாக இருக்கு. ரொம்ப ப்ளோட்டிங் வந்து வயிற்றுல இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கு ஸ்டார்டிங்கில். இன்னும் கொஞ்சம் போகும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வலி ஆரம்பிக்குதுங்க. அப்போ இந்த ரைட் அப்பர் லோப்னு சொல்ல, ரைட் அப்பர் குவாட்ரண்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிவியரான வந்து ஒரு வயிறு வலி வந்து இந்த லிவர் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆரம்பிக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான சைனாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அரிப்பு எடுக்குது. தர்மபுரியில் பிப் எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரிப்பு மற்றும் பிப் எடுக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸும் இந்த ஜாண்டிஸ் அதிகமாகும் போது இந்த லிவர் கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து வருது. இதை தாண்டி ஸ்கின் சேஞ்சஸ், அதாவது தோலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ப்ளீடிங் ஸ்பாட்ஸ், இதெல்லாம் லிவர் ஃபெயிலியரோட முக்கியமான சைன்ஸு. இதெல்லாமும் கூட வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி லிவர் ஃபெயிலியர் அப்போ இது எல்லாமே, இந்த லிவர் கேன்சரில் இது எல்லாமே வருது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் லிவர் ரிலேட்டடாக ப்ளஸ் ஜென்ரல் சிம்டம்ஸ் ஏறதானே செய்யும். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து வெயிட் குறையுது, பேஷண்ட்டுக்கு வந்து பசி எடுக்க மாட்டேங்குது, பேஷண்ட் பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப ஓல்டு லுக்காக மாறிடுறாரு. இந்த மாதிரிலாம் வந்து அதர் ஜென்ரல் சிம்டம்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு ஆகுது இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து லிவர் கேன்சர் வரக்கூடிய அறிகுறிகள். சரி சார், அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து இன்வெஸ்டிகேஷன் எடுப்பாங்க. என்னென்ன டெஸ்ட்னா ஜென்ரலாக ஒரு பெருசாலாம் இல்லைங்க, ஒரு அல்ட்ராசவுண்ட், ஒரு சிடி ஸ்கேன். ஸோ ஒரு அல்ட்ராசவுண்ட், ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தோம்னா லிவரில் வந்து எந்த இடத்துல கேன்சர் இருக்குது, எவ்வளோ சைஸ் இருக்குது, வேற எங்கேயாவது லிவரில் பரவி இருக்கான்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிரும். அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேஜ்னு போடுவாங்க. ஸ்டேஜை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் மாறும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இப்போ எக்ஸாம்பிள் லெஃப்ட் லிவரில் மட்டும்தான் இருக்குது, இல்லை ரைட் லிவரில் மட்டும்தான் இருக்கு, லெஃப்ட் லிவரில் மட்டும்தான் இருக்குன்னா லெஃப்ட் லிவரை கட் பண்ணி எடுத்துடலாம். ரைட் லிவரில் மட்டும் இருந்தால் ரைட் லிவரில் அந்த லோபை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் போது சர்ஜரி வந்து 100% கியூரை தருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு தெரப்பிஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, நம்ம சர்ஜரி பண்ண முடியாது. அப்போ அந்த கேன்சர் வந்து அந்த டியூமரோட, அந்த கேன்சரோட அந்த கட்டியோட சைஸை குறைக்கிறதுக்கு அப்ளேஷன் தெரப்பி, அதாவது அதுக்கு போகிற ரத்த சப்ளையை குறைக்கிறதுக்கான வேலைகள்லாம் வந்து பண்ண வேண்டியது வந்து இருக்குது. அதை தாண்டி வந்து இந்த ஸ்டேஜ் 4ன்னு சொல்லக்கூடிய லிவரில் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற மண்ணீரலுக்கு போயிடுச்சு, அதாவது கல்லீரல் மட்டும் இல்லாமல் மண்ணீரலுக்கு போயிடுச்சு, கணையத்துக்கு போயிடுச்சு, மேலே போயிடுச்சு, கீழே போயிடுச்சு, இப்படிலாம் இருந்ததுன்னா அப்போ கீமோதெரப்பியோட ரோலும் வருது அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆங்கிள். இதை பற்றி மக்கள் ரொம்ப கவலை பண்ண வேண்டாம். மக்களுக்கு என்ன தெரியணும்னா இந்த லிவர் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டாவது யார் வந்து கேன்சர் வருதுன்னு போய் செக் பண்ணிக்கணும். இது 2 மட்டும்தான் நீங்கள் தெரிய வேண்டியது. லிவர் கேன்சர் வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன முக்கியமான 3 விஷயங்களை தடுங்க. மதுவை டோட்டலாக விட்டுருங்க. ஆல்கஹால்ன்றது நம்மளோட நாட்டுக்கு மட்டும் கேடு இல்லை, லிவருக்கு தான் ஃபஸ்ட்டு கேடு. ஃபஸ்ட்டு ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணுங்கள். ரெண்டாவது ஜங்க் ஃபுட்ஸை நீங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஹைலி கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் அண்ட் சுகர் திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா ஃபேட்டி லிவர்ஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. மூணாவது இந்த பால்வினை மற்றும் ரத்தத்து வழியாக வரக்கூடிய இந்த ஹெப்படைட்டிஸ் பி மாதிரியான வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ தெரியாதவங்களோட செக்ஸ் வச்சுக்கிறதோ, அதே மாதிரி தெரியாத கடையில் போய் டேட்டூ போடுறதோ, அந்த டேட்டூலேருந்து உங்களுக்கு வந்து பால்வினை நோய் வர்றதோ, இந்த மாதிரி ஆங்கிள், இந்த மாதிரி இந்த காமனாக வந்து இந்த பசங்க தான் ஒரு 100 பேர் வந்துட்டு மேன்ஷனில் இருந்துக்கிட்டு எல்லாம் யூஸ் பண்ண பிளேடே யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த 100 பேரை 99 பையன் நல்லவனாக இருப்பான். ஆனால் ஒரு அங்கிள் யாராவது ஒரு மோசமான அங்கிளாக இருக்கும். அந்த அங்கிள் போய் நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு இதுக்குப்பா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேசர்ஸ்லாம் யாரும் ஷேர் பண்ணாதீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ப்ரொடெக்ஷன் ஆங்கிளில் பண்ணணும். ரைட், யார் சார் நான் போய் எனக்கு லிவர் கேன்சர் இருக்கான்னு போய் செக் பண்ணிக்கணும், ஸ்க்ரீனிங்க்கு நான் யார் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் யார் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக டெய்லி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அது எஸ்பெஷலி நம்ம ஊர் சரக்கு நிறைய குடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்துடணும். மினிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வச்சுக்கோங்க. அந்த 10 இயர்ஸ் அது வந்து நம்ம குடிக்கிற அளவு பொறுத்திருக்கு. 5 வருஷம் தான் குடித்தேன் ஆனால் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க. அவன் 10 வருஷமாக ஒரு சின்ன ஷார்ட்ஸ்லாம் அடிச்சிருப்பான். நீங்கள் 5 வருஷத்தில் டெய்லி ஒரு ஹாஃப் அடிச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஃபைப்ரோலேமலார் வேரியன்ட் ஆஃப் HCCன்றது ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஃபீமேல்ஸில் வரும். ஸோ உங்கள் ஃபேமிலியும் இந்த மாதிரி சின்ன வயசுல லிவர் கேன்சர் வந்திருந்ததுன்னா நீங்களும் போயிட்டு ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க.
மற்றபடி வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஃபேட்டி லிவர் உங்களுக்கு இருக்குன்னு ஏதாவது மாஸ்டர் செக்கப்பில் ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா நீங்களும் போய் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க எல்லாமே ஸ்க்ரீன் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒன்று. ஸ்க்ரீனிங்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றில் டாக்டர் போய் பார்த்து எனக்கு இந்த மாதிரி லிவர் செக் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா சிம்பிளாக ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுப்பாங்க, டவுட் இருந்தால் சிடி எடுப்பாங்க, அப்புறம் ஒரு எல்எஃப்டின்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு லிவரோட டோட்டல் ஹெல்த் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த லிவர் கேன்சர் பற்றி ஒரு 2 லைனில் சொல்லணும்னா, குடி, லிவர் கேன்சர், அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா வந்து நம்மளோட ஜங்க் ஃபுட்ஸ், இது எல்லாமே ஒரு சர்க்கிளில் வந்து உட்காருது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சர்க்கிளை வந்து நம்ம உட்கார விடாமல் இப்படி வெளியே தள்ளிட்டோம் அப்படின்னா லிவர் கேன்சர் வராது அப்படின்றத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும்.